கூலா சோரா ரியல் லெமன் ஜூஸ் சேர்க்கப்பட்ட லயன் நன்னாரி சர்பத். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் சுமன் சி ராமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சர்மா. இன்னைக்கு காலையிலேயே ஒரு இன்ப அதிர்ச்சி ரேஷன் அட்டைதாரர்கள் குறிப்பாக யார் யாரெல்லாம் அரிசி அட்டை வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு 5000 ரூபாய் போடப்பட்டிருந்தது. அதற்கான விளக்கத்தையும் தமிழக முதலமைச்சர் விளக்கமாக கொடுத்துருந்ததையும் நம்ம பார்த்தோம். உடனடியாக இன்னைக்கு சேலத்தில் விஜய் அவர்கள் அதுக்கான ரிப்ளைவையும் கொடுத்துருந்தாரு. நீங்கள் வாங்குறதெல்லாம் வாங்கிக்கோங்க, ஆனால் அவங்க வாங்கிட்டு நீங்கள் விசிலையும் சேர்த்து ஊதுங்க அப்படின்னு சொல்லி மறைமுகமாக அந்த காசுக்கு ஓட்டு போடுற விஷயம் குறித்தாக இருக்கட்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த கட்சிகள் என்னென்னலாம் பண்ணுவாங்க, காசு கொடுத்து எப்படிலாம் உங்களை பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பற்றிலாம் அவர் பேசியிருந்தார். விசில் தான் ஊத போகிறாங்களா தமிழக மக்கள்? முதல்ல இந்த அறிவிப்பை பற்றி பார்த்துடலாம். இந்த அறிவிப்பில் 2 பகுதி இருக்கு. ஒரு பகுதி அந்த 1000 ரூபாய் கொடுக்கறத 3 மாசத்துக்கு அட்வான்ஸாக கொடுத்துறது. ஏன்னா ஒருவேளை தேர்தல் ஆணையம் அதை நிறுத்தி வச்சுட்டாங்கன்னா 3 மாசத்துக்கு அந்த பெண்களுக்கு அந்த உரிமை தொகை போகாது. அதனால அதை முன்கூட்டியே கொடுத்துரு. அதுக்கு யாரும் எந்த ஆட்சேபனையும் தெரிவிக்க முடியாது. அது ஒரு ஸ்மார்ட் மூவ் தான், அதுல ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இந்த கோடை செலவுகளுக்கு 2000 ரூபாங்கிறது எப்போவாவது தமிழ்நாடு சரித்திரத்துல இந்த மாதிரி கோடை செலவு அப்புறம் குளிர்கால செலவு அப்படிலாம் கொடுத்துருக்காங்களா? இது என்ன நியாயம்? இது வெறும் பாஜக பீகார்ல 10,000 ரூபாய் கொடுத்தாங்கல்ல எலெக்ஷனுக்கு முன்னாடி, அதே மாதிரிதான் இதுவும். அது லஞ்சம், இதுவும் சந்தோஷமா இருக்கட்டும் சார். என்ன சார் பிரச்சனை? சர்மா, ஆங்கிலத்துல ஒரு சேயிங் இருக்கு, தேர் இஸ் நோ ஃப்ரீ லஞ்ச். இலவசம் என்று எதுவுமே கிடையாது. யாராவது அதுக்கு காசு கட்டிதான் ஆகணும். எங்கேயாவது ஒரு இடத்துல அதுக்கு காசு கட்டிதான் ஆகணும். அதனால இது என்ன, எங்கிருந்து வரப்போகிறது பணம்? 4.69 லட்சம் கோடியாக இருந்த கடன் இப்போ கிட்டத்தட்ட 11 லட்சம் கோடியாக 5 ஆண்டுகளில் மாறி இருக்கிறது. ரைட்டா? கேட்டாக டெட் டு ஜிடிபி ரேஷியோக்குள்ளதான் இருக்கு. நீங்க கடன் வாங்கி சாலைகள் அமைக்கிறது, இல்ல வேறு பணிகளை செய்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்கம், இதெல்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா யாருக்குமே ஒரு மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனால் சிஏஜி ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்க, தமிழ்நாடு அரசு கடன் வாங்கி தினசரி செலவுகளுக்கே அந்த கடனை வச்சுதான் ஓட்டிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் சிஏஜி ரிப்போர்ட். அந்த மாதிரி ஒரு சூழல்ல நீங்க சரி, இப்ப இந்த கோடை செலவு அப்படின்னா என்ன? இது ஒவ்வொரு வருஷம் கொடுப்பாங்களா? கரண்ட் அதே மாதிரி சார், பில் அதிகமா கட்டணும் சார். 2000 ரூபாய் நாங்க அதுக்கு கொடுத்துருவோம் சார். இல்ல சர்மா, அப்போ 24ல பில்லு கம்மியா இருந்துச்சா, 25ல பில்லு கம்மியா இருந்துச்சா? எனக்கு ஒன்று இல்ல, அந்த வருஷம் சம்மரே வராம இருந்துச்சா? நான் என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, நீங்கள் பாதிப்பில் இருக்கக்கூடிய மக்கள், இப்ப கோவிட் வந்துச்சு, பெருமளவுல மக்களினுடைய வாழ்வாதாரத்தை புரட்டி போட்டுச்சு. அப்ப நீங்க பணம் கொடுத்தீங்க. நீங்க பொங்கலுக்கு சில பொங்கல் கொடுக்குறீங்க, சில பொங்கல் கொடுக்காம விட்டுறீங்க, ஏதோ சம்திங். பட் இந்த மாதிரி ரேண்டமா காரணமே இல்லாம தேர்தல் வருதுங்கிறதுனால கோடை செலவுன்னு சொல்லி நீங்க கொடுக்கறது எப்படி இதை நியாயப்படுத்த முடியும்? எந்த அரசு உடனே பாஜக 10,000 ரூபாய் கொடுத்தா அது தப்புங்க. தப்பு 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 போருமா? 2 தப்பு ஒரு சரி ஆகிவிடாது. எல்லா கட்சியும் செய்யறாங்க, அதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு கேட்கறது. நீங்க எந்த ஒரு மாநிலமும் ஏழ்மையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உதவ வேண்டும், மாற்று கருத்தே கிடையாது. இப்ப இந்த 5000 திராவிட மாடல் அரசு அதை பண்ணிருச்சுல. இல்ல, நான் கேட்கிறேன், அப்போ 1.3 கோடி மக்கள் பெண்கள்னா அப்போ அந்த குடும்பமே ஏழ்மையில இருக்கணும் அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ 1.3 கோடி மக்கள் குடும்பங்கள் தமிழ்நாட்டுல இருக்கிறதே 2.25 கோடியோ என்னமோ தான் குடும்பங்கள். 8 கோடி மக்கள் தானே நம்ம சொல்றோம் ஜனத்தொகைன்னு. அப்போ கிட்டத்தட்ட 60% ஆஃப் த ஸ்டேட் பிலோ பாவர்ட்டியா? அரசினுடைய டேட்டாவே என்ன சொல்றீங்க? மிகவும் குறைந்த ஏழ்மை இந்தியாவில் தமிழ்நாட்டில் தான் இருக்கு. 7%, 6.8% கீழே நாங்க குறைச்சிட்டோம். பிபிஎல் ஏஏஒய் கார்டு ஃபேமிலிஸே 20 லட்சம் 30 லட்சம் ஃபேமிலிஸ் தான் இருக்கு. அப்போ இந்த குடும்பங்களுக்கு நீங்க 5000 இல்லைங்க, 10,000 கொடுங்க, 20,000 கொடுங்க, தப்பு கிடையாது. தளபதி சொல்றாரு எவ்வளவு கொடுத்தாலும் வாங்கிக்கங்க அப்படிங்கிறாரு. ஆமா, அது எல்லாரும் தான் சொல்லுவாங்க. ஏன்னா அது மக்களுடைய பணம்.
இது யாரோட அவ்வளவுதானே. பணம்? அவங்க திமுக மக்கள் இல்ல இல்ல மக்களுடைய பணம் ஏதோ வழியில வரியாகவோ அல்லது வந்து அரசாங்கத்துக்கு செலுத்தக்கூடிய டாக்ஸ் மூலியமாவோ போகுது. அதை வந்து வேற வழியில பெற்றுக்கொள்றாங்க. அவ்வளவுதானே. சோ சிம்பிள். அப்போ ஒரு நீங்க அரசாங்கம் ஜெயரஞ்சனுடைய பேட்டியை நீங்களும் கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. ரொம்ப நீங்களா கட்ட எளிமையா போறீங்க அப்படின்னு கேட்டாரு. எளிமையா வந்து ரொம்ப சொல்லி எளிமையா முடிச்சார்ல. நீங்க ஆமா டேட்டா கிட்டலாம் ஆமா விட்டுருங்க அப்படின்ட்டார்ல. இல்லைங்க. இது வந்து நான் அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை பத்தி பேச வேணாம். ஏன்னா இது ஒரு வருத்தம். அவர்தான் இந்த மாநிலத்தினுடைய பொருளாதார நிபுணர் என்றால் அது வந்து இல்ல ரகுராம் ராஜன், அரவிந்த் சுப்பிரமணியம், ம். அதுக்கப்புறம் ஜான் ட்ரீஸ், அதுக்கப்புறம் எஸ்தர் டூஃப்ளோ இவர்களையெல்லாம் வைத்து ஒரு குழு அமைத்து கடைசியில ஜெயரஞ்சன்ல போய் முடியுதுன்னா அது வந்து என்ன நம்ம சொல்ல முடியும்? இவர்தான் பொருளாதார நிபுணர்னா கடவுள் தான் காப்பாற்றணும். அதான் அவர் சொல்லிட்டாருல்ல, நீயா கொடுக்க போற உங்க அப்பா முட்டு காசா நீயா கொடுக்க போறேன்னு கேட்டார்ல அந்த இதுல. முடிஞ்சு நீங்க போச்சு. செட்டில் பண்ண அவ்வளவுதான். போறீங்களா? ம். அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. ஸோ இது வந்து ஒரு பொறுப்பற்ற ஒரு செயலுங்க. இது தேர்தலுக்காக செய்யக்கூடிய செயல். இது எந்த அரசாங்கம் பிஜேபி செஞ்சாலும் தப்பு, அதிமுக செஞ்சாலும் தப்பு, யார் செஞ்சாலும் தப்பு. நான் திரு எடப்பாடி பழனிசாமி 2000 ரூபாய் அறிவித்தது தவறு என்று நான் கூறியிருக்கிறேன். ம். 2000 ரூபாய் நீங்க அறிவிச்சது, இவங்க 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. இப்ப இன்னைக்கு முதலமைச்சர் என்ன சொன்னாரு? நாங்களும் 2000 ரூபாய் கொடுப்போம். ம். இது எங்கெங்க போய் முடியும்? நீங்கள் யாருக்கு தேவையோ அவர்களுக்கு கொடுங்கள், கொடுக்க வேண்டும், தப்பே கிடையாது. ஆனால் எல்லா ரேஷன் கார்டுக்கும் பொங்கலுக்கு பரிசு, எல்லா இது பெண்கள் முதல்ல என்ன சொன்னீங்க? யாரெல்லாம் அந்த கிரைட்டீரியா ஃபுல்ஃபில் பண்றாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் கொடுப்போம். ம். அப்புறம் என்னாச்சு? அப்படியே விரிவாக்கம் செஞ்சு இப்போ 1.35 என்னமோ கிட்டத்தட்ட 1.4 crores கொண்டு போய் விட்டுட்டீங்க. ம். நாளைக்கு இன்னும் அப்படியே கொண்டு போய் 2 crore விட்டீங்கன்னா மாநிலத்துல எல்லார்ட்டையும் பணம் டிஸ்ட்ரிபியூட் பண்ண. அரசாங்கம் என்பது வெறும் பணம் டிஸ்ட்ரிபியூஷன் செய்வதற்காக இல்லை. ம். 1000 மிக முக்கியமான விஷயங்கள் இருக்கிறது. இன்னைக்கு அரசு பள்ளிகள்ல பணம் இருக்கிறவங்க எவ்வளவு பேர் போய் படிக்கிறாங்க? ம். அரசு மருத்துவமனைகள்ல பணம் இருக்கிறவங்க எவ்வளவு பேர் போய் படிக்கிறாங்க? மருத்துவ உதவிக்கு நாடுறாங்க. ரொம்ப இதையெல்லாம் நியாயமான எங்க கேள்வி. கொண்டு ரொம்ப போன நியாயமான பணம்? கேள்வி. நம்ம அது இன்னொரு டிஸ்கஷன்ல நம்ம டீட்டெயில்டா போவோம். நம்ம அப்படியே இப்போ எதிர்க்கட்சி தலைவர் உட்பட வந்து பார்த்தீங்கன்னா கண்டன அறிக்கைகள் கொடுத்திருக்காங்க. எதனால வந்து இந்த மாதிரி 5000 ரூபாய் கொடுத்திருக்காங்க? தோல்வி பயம் வந்துருச்சு ஸ்டாலின் அவர்களுக்கு. கரண்ட் பில்லே சாட்சி. இதுக்கு முன்னாடிலாம் வந்து மக்கள் எந்த அளவுக்கு கரண்ட் பில்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதெல்லாம் சமாளிக்கிறதுக்காகவும் இந்த மாதிரி நாங்கள் பிரச்சாரங்களை வந்து திமுகவுக்கு எதிராக நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அதனால வந்து தோல்வி பயத்தினால இந்த மாதிரி தமிழக முதல்வர் இந்த மாதிரி அறிவிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. இன்னொரு பக்கம் விஜய் அவர்கள் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை இளைஞர்கள் மத்தியில் வைக்கிறார். இளைஞர்கள்லாம் இதை ரொம்ப கவனிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாரு. இல்ல நிச்சயமா வந்து திரு எடப்பாடி அவர்கள் சொல்ற ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். விஜய் அவர்கள் சொல்ற ஸ்டேட்மெண்ட்டும் அவர் பாணியில அவர் சொல்றாரு. காசை வாங்கிக்கங்க, ஆனா அவங்களுக்கு ஓட்டு போடாதீங்க அப்படிங்கிறாரு. ம். அடிப்படையில ம். அதிமுகவும் இதே மாதிரிதான் அறிவிப்புகளை விடுது. 1000னா நாங்க 2000 கொடுக்கிறோம். கல்வி கடனை ரத்து செய்யறோம். கல்வி கடன் ரத்து செய்யறதுலயாவது ஒரு அளவுக்கு ஒரு நியாயம் இருக்கிறது. ம். ஆனா ரேண்டமா இந்த மாதிரி கோடை விழா, கோடை செலவு அப்படின்லாம் நீங்க கொடுக்கறது வந்து ம். எந்த விதத்தில் நியாயப்பட்டு? இது எல்லாம் எங்க ஆரம்பிச்சதுன்னா இந்த 10,000 ரூபாய் கொடுத்தாங்கல்ல பிஜேபி, மிக பிரம்மாண்ட வெற்றி ஆயிடுச்சு. ம். சோ இனிமே எல்லா அரசாங்கங்களும் தேர்தலுக்கு முன்னாடி மக்களுக்கு 5000 10,000 கொடுத்துருவோம். எதுக்கு உட்காந்துக்கிட்டு 5 வருஷம் கஷ்டப்பட்டு உழைச்சு ம். அவ்வளவு பிரச்சனை எதுக்கு? தேர்தல் வர்றதுக்கு முன்னாடி ஒரு 10,000 ரூபாய் போட்டா முடிஞ்சு போச்சு. இது ஒரு என்ன மாதிரி ஒரு உதாரணம்? இது ஜனநாயகத்துக்கு எப்படி நல்லது? விஜயும் வந்து அவருடைய பீகார்ல தேர்தல் வாக்குறுதியில் இந்த மாதிரி கொடுப்பாருன்னு எதிர்பார்க்கலாமா? மக்கள் எதிர்பார்ப்பாங்கல்ல? கொடுத்தா அவரும் மக்கள் எதிர்பார்ப்பாங்க. நிச்சயமா 3000 சொல்லுங்க. என்னங்க இவங்க 2 பேரும் 2000 சொல்லிட்டாங்க. ம். இவர் புதுசா வந்திருக்காரு. அப்ப மக்களோட இன்னும் கவர்ச்சியா இருக்கணும்ல. அப்ப 5000 கொடுக்கணும். ஆல்ரெடி மாதா ஸ்கூட்டர் மாதம் வேற 5000. சொல்லியிருந்தாரு. வீட்டுக்கு ஒரு ஸ்கூட்டராவது இருக்கணும் அப்படின்னாரு. ஆமா ஆமா ம். ஸ்கூட்டர் கொடுங்க, ஃப்ரிட்ஜ் எல்லாமே கொடுக்கலாமே. எனக்கு என்ன கேட்டாக்கா இலவசமா அரசுக்கு வர்ற வரி பணத்துல ம். வெறும் எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு எப்படி ஏற்கனவே ம். பாதிக்கு மேல வெறும் சம்பளத்துக்கும் பென்ஷனுக்கும் போகுது. ம். மீதியை இந்த மாதிரி கொடுத்துட்டு சும்மா உட்கார்ந்து இருக்கலாம் எல்லாரும். ம். அரசாங்கத்தை வந்து ஒரு டெவலப்மெண்ட் அஜெண்டாவை நோக்கி எடுத்து ஏங்க இது ஏன் தெரியுமா ஓடி இருக்கு? ம். இந்த 2-3 ஆண்டுகளில் பொருளாதாரம் வளர்ச்சி அடைந்திருக்கிறது. அகில இந்திய அளவுல வளர்ச்சி அடைந்திருக்கிறது. தமிழ்நாட்டிலையும் வளர்ச்சி கொஞ்சம் கூடுதலா இருந்திருக்கிறது. அது வாஸ்தவம் தான்.
ம். அதனால இதை வச்சுக்கிட்டு டெட் டு ஜிடிபி ரேஷியோங்கிறாங்க. 2 வருஷம் பொருளாதார பாதிப்பு இருந்தால் இந்த கடன் சுமை எங்கிருந்து திருப்பி கட்டுவீங்க? எலக்ட்ரிசிட்டி பில் ஏறும், ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் ஏறும். ஏற்கனவே ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் 2 மடங்கு அதிகரிச்சிருக்கு. எலக்ட்ரிசிட்டி பில் கிட்டத்தட்ட 1.5 மடங்கு அதிகரிச்சிருக்கு. வாட்டர் டாக்ஸ் அதிகரிச்சிருக்கு. ம். எல்லாமே ஏத்திக்கிட்டு நீங்க இலவசமா எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்றேன்னா அது என்ன நியாயம்? தமிழ்நாட்டு அரசியல்ல விஜய் போட்ட அரசியல் குண்டு மிகப்பெரிய அளவுல தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. அதுவும் வந்து கூட்டணி கட்சிகள்லாம் வந்து கடுமையா அதை பத்தி தான் வந்து பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு. குறிப்பா அவர் சொல்றது வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு. இதை பத்தி தான் அவர் பேசுறாரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இன்னைக்கு விஜயனுடைய ஸ்பீச் எப்படி இருந்தது? இல்ல விஜயனுடைய ஸ்பீச் வந்து ஒரு ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டிங் பாத்தீங்கன்னா அது ஒரு ஒரு மூவி சினிமாவுடைய ஒரு ஒரு டயலாகினுடைய நீட்சியா தான் நான் பாக்குறேன். ம். ஆனால் ஸ்கிரிப்ட் வந்து இன்னும் கொஞ்சம் டைட்டா இருந்தது. பழைய ஸ்பீச் எல்லாம் விட இது கொஞ்சம் பரவாயில்லையான ஒரு ஸ்கிரிப்டா இருந்துச்சு. ம். மிக முக்கியமாக அந்த பாயிண்ட் நான் ஏத்துக்கிறேன். அவர் சொல்றதை நான் ஏத்துக்கிறேன். அதாவது அவங்க தான் வந்து கிளப்பி விட்டாங்க இந்த ம். மாதிரி ஆட்சியில் பங்கு அதிகாரம். ஆனா என்ன ஐரணி பாத்தீங்களா? ம். அவ்வளோ சொல்லி 1.5 வருஷமா ஒரு கட்சி கூட அவர் கூட கூட்டணிக்கு வரல. இது வரைக்கும் வரல. ம். வருமான்னு தெரியாது, பட் இது வரைக்கும் வரல. சோ பட் அவர் சொல்ற ஒரு பாயிண்ட் கரெக்ட். ஏன்னா இது ஒரு நியாயமான கோரிக்கை. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்பது ஒரு நியாயமான கோரிக்கை. எந்த கட்சி காங்கிரஸ் கேட்டாலும் அதில் நியாயம் இருக்கிறது, பாஜக கேட்டாலும் அதில் நியாயம் இருக்கிறது. ம். இந்தியா ஃபுல்லா ஒரு மாடல் இருக்கு. நாங்க மட்டும் பண்ண மாட்டோம். ஏன்னா தமிழ்நாட்டில் அது ஒத்து வராது. ஒத்து வராது. ஏன் ஒத்து வராது? ம். மக்கள் விரும்ப மாட்டார்கள். எப்படி நீங்க 2 எலெக்ஷன்ல கூட்டணி ஆட்சின்னு போய் மக்கள்கிட்ட கேட்டு தோல்வி அடைந்தீங்களா? அப்போ தோல்வி அடைந்தால் கூட தோல்விக்கு அது ஒண்ணுதான் காரணமா? சோ இதெல்லாம் வந்து சமாளிக்கிறதுக்கு சொல்றது. இந்த முறை காங்கிரஸ் அடங்கி விடலாம். பட் ம். இந்த கோரிக்கை இனிமேல் தொடர்ந்து தமிழ்நாடு அரசியலில் நீடிக்கும். இந்த சிறிய கட்சிகளை வந்து அவங்க தோல்ல சவாரி செய்து விட்டு அதுக்கு பிறகு அவங்கள வந்து கழட்டி விடுறது ஆட்சியில் பங்கு இல்லாமல் என்பது இனிமேல் மேக்சிமம் இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் அது பாசிபிளா அப்படிங்கறதே சந்தேகம். இன்னைக்கு பேசும்போது எகைன் அவர் சொல்ல வருவது என்னன்னா மக்களை சந்திக்க விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி எஸ்ஓபியை வந்து குறிப்பிட்டு சொல்றார். கடந்த நேர்காணலில் நான் இதே கேள்வியை கேட்டிருந்தேன். திரும்ப அதே கேள்வியை கேட்கிறேன். மக்களை சந்திப்பதுல அவருக்கு என்ன இடர்பாடு இருக்கிறதா நீங்க பாக்குறீங்க? ஏன்னா அவரு தொடர்ந்து எஸ்ஓபியை சொல்றாரு, அரசாங்கத்தை சொல்றாரு, மத்த கட்சிக்கு இல்லாத நெருக்கடி நம்மளுக்கு இருக்கு அப்படிங்கறத தொடர்ந்து சொல்றாரு. இன்னும் அந்த பிரச்சனை இருக்கா? இன்னைக்கு நீங்க சாலையில வரும்போது பார்த்திருப்பீங்க, டக்குன்னு கொஞ்சம் வண்டி ஸ்லோவானவனே டக்குன்னு கூட்டம் கூடுது. போதா குறைக்கு இப்போ அந்த நிகழ்வு பார்த்துட்டு இருந்த ஒரு நபர் வந்து மரணம் அடைஞ்சிட்டாரு, மகாராஷ்டிராவை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி நம்ம செய்தியை பார்க்கிறோம். இல்லைங்க, ஃபர்ஸ்ட் ஒன்று புரிஞ்சுக்கணும். இவரை விட பிரபலமான திரைத்துறையை சார்ந்தவர்கள் அரசியல்ல நுழைஞ்சிருக்காங்க. என்டி ராமராவாக இருக்கட்டும், எம்ஜிஆராக இருக்கட்டும், அதே மாதிரி பலர் இந்த திரைத்துறையிலிருந்து வந்து பிரபலங்கள் வந்திருக்காங்க. எம்ஜிஆர் வந்து ஊரூரா தானே போனாரு கேம்பெயினிங்க்கு. என்னை பார்ப்பதற்கு கூட்டம் வந்து விடும். அந்த கூட்டம் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போவாவது எவ்வளவோ டெக்னாலஜி இருக்கு, பெட்டர் ஆர்கனைஸ் பண்றதுக்கு வசதிகள் இருக்கு. அந்த காலத்துல எதுவுமே இல்லாமல் எம்ஜிஆரை காண வரும் கூட்டம் எல்லாம் பிரமிப்பூட்டும் அளவுக்கு இருக்கும். இல்ல அவர் இன்னொரு விஷயத்த வந்து இன்னைக்கு இன்னொரு விஷயத்த சொல்றாரு. செல்ஃப் எடுக்காத கூட்டணி கணக்கு, செல்ஃப் எடுக்காத பழைய அர்த்தமெட்டிக் கால்குலேஷன் அப்படின்னு சொல்றாரு. அவர் யாரெல்லாம் வந்து சொல்ல வராரு அப்படிங்கறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இப்ப இருக்கக்கூடிய ஜனத்தொகை என்ன அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். 8 கோடி பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்க. நம்ம என்ன பேசுறோம்? அண்ணா காலத்துல பேசுறோம், எம்ஜிஆர் காலத்துல எப்படி இருந்தாங்க, அவங்க எல்லாம் வெளியே வரலையான்னு நம்ம கேட்கிறோம். அப்ப இருந்த ஜனத்தொகையும் இப்ப இருந்த ஜனத்தொகையும் ஒன்னா? அப்போ எந்த மாதிரி வந்து மக்கள் வந்து அரசியல்வாதிகளை பார்த்தாங்க, இப்ப என்னவா பாக்குறாங்க அப்படிங்கிற பல்வேறு கால சூழல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குல்ல. நம்ம யதார்த்த அரசியலையும் நம்ம பேசணும்ல. திரும்ப நம்ம பழைய அர்த்தமெட்டிக் கால்குலேஷனே வந்து பேசிட்டு இருந்தோம்னா கதைக்காகாது அப்படிங்கறத அவர் சொல்ல வராரு. இல்லைங்க, அரித்மெட்டிக் கால்குலேஷன் இப்போ எதை அடிப்படையில வச்சு இப்ப இவருக்கு எவ்வளவு ஓட்டு வரப்போகுதுன்னு யாருக்கும் தெரியாது. 30% இருக்குன்னு விஜய் சொல்றாரு. இல்லையே, செங்கோட்டையன் 42% இருக்குன்னாரு. 12% குறைஞ்சிருச்சா? விஜய் இன்னைக்கு சொன்னது அதாங்க. அப்போ 12% குறைஞ்சிருச்சு ஒரு வாரத்துல. பயமா இருக்கு. ஏன்னா 12% ஒரு வாரத்துல குறையுதுன்னா செங்கோட்டையன் சொன்னாரா இல்லையா 42%? அப்போ 12% குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தமா? இல்லைங்க, இது இவர்கள் வந்து கணிசமான வாக்குகளை பெறலாம். ஆனால்
வாக்குகளை பெறுவது சரியா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. ரெண்டாவது விஷயம், திமுக அரசு தடுக்கிறது என்ன தடுத்தாங்க? நீங்க பெரிய எஸ்ஓபி போட்டு மீட்டிங் தடுக்கிறாங்க எல்லாம் அப்படிங்கிறாரு. இல்லைங்க இல்லைங்க நீங்க பிரம்மாண்டமான மீட்டிங் இப்ப கரூர் சம்பவம் நடந்தது. ம். ஒரு மாசத்துக்கு நீங்க போய் குடும்பங்களை சந்திக்கிறதுக்கு எங்க திமுக அரசு தடை செய்ததுன்னு ஒரு வெளியே போடுங்களேன். நாங்க இந்த தேதியில போனோம், அதை தடுத்தாங்க. அடுத்து 2 நாள் கழிச்சு திருப்பி அப்ளை பண்ணோம், அதை தடுத்தாங்க. 3 நாள் கழிச்சு கேட்டோம், அதையும் தடுத்தாங்க. போடுங்க வெளியே. ம். என்னங்க இது? திமுக அவங்க வந்து எஸ்ஓபி வச்சுக்கலாம், பெரிய பெரிய மீட்டிங்க்கு பிரச்சனை உண்டாக்கலாம். இப்ப பிரச்சனை உண்டாக்குறதுக்கு ஒரு ரீசனும் இருக்கு கரூர் சம்பவத்துக்கு பிறகு. சோ அதெல்லாம் ஓரளவுக்கு உண்மையா இருக்கலாம். பட் அதனாலதான் நான் பனையூர்லயே உட்கார்ந்து இருப்பேன். அதுக்குமே சொல்றாரு, பனையூர்ல இருந்து வெளியே வா அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆமா, கட்டாயம் சொல்றாங்க, கட்டாயம் சொல்றாங்க. இது வந்து 16வது இல்ல 17வது மீட்டிங் 160 நாள்ல. கரெக்டா? 160 நாள் 17 மீட்டிங் 10 நாளைக்கு. இப்போ அடுத்தது வந்து எப்போ? இன்னைக்கு வந்து என்ன? இன்னைக்கு 13. இப்போ அடுத்த விஜயினுடைய ஸ்பீச் எப்போ இருக்கும்? இல்லைங்க, நீங்க ஊர் ஊரா போய் மக்களை சந்திச்சு ஒரு தெரு தெருவா போறாங்க. முதலமைச்சர் போறாருங்க 73 வயதுல, எடப்பாடி போறாருங்க 71 வயதுல. போறாரா இல்லையா? போறாரு. விஜய் அவர்கள் இன்னைக்கு ஸ்டேட்மெண்டா சொன்னது என்னன்னா, வீட்ல எல்லாருமே விஜய் தான் அப்படிங்கறத ஆல்ரெடி பதிவு பண்ணியிருந்தாரு. எகைன் அதை வந்து திரும்ப பயன்படுத்துறாரு. தமிழ்நாடு தான் என்னுடைய வீடு அப்படிங்கிறாரு. தாய்நாடு தான் தமிழ்நாடு, தமிழ்நாடு தான் நானு. சரி, அதெல்லாம் உங்களுக்காக தான் நான் வந்திருக்கேன். எல்லாமே ஆமா, எல்லாமே ஒரு ஒரு சினிமா டயலாக் மாதிரி இருக்கு. நீங்க என்னங்க பண்ண போறீங்க? நீங்க வந்து பிரஸ் ஒரு பக்கம் சொல்றீங்க, அவர் ஏதாவது பேசினா ஸ்கிரிப்ட் ரைட்டிங்னு சொல்றீங்க. வாங்க 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 அரித்மெட்டிக் கால்குலேஷன் வச்சு பழைய பொலிட்டிக்கல் கால்குலேஷன் சொல்றீங்க. எப்படி பேசினாலும் நீங்க அட்டாக் பண்றீங்களே, ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்களே. நீங்க வாங்க, ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் தாங்க பண்றோம். ஒண்ணு பண்ணுங்க, நீங்க வந்து மீடியா முன்னாடி ஒரு 1 hour ஒரு இன்டர்வியூ கொடுங்க. அவங்க கேட்கிற கேள்விகளுக்கு எல்லாம் பதில் சொல்லுங்க, எக்ஸ்டம்போரா பேசுங்க. இந்த இன்னைக்கு வந்து அந்த பெரிய அந்த மியூசிக் நோட்ஸ் எல்லாம் வைப்பாங்க தெரியுமா, அந்த ஸ்டாண்டு முன்னாடி அந்த ஸ்டாண்ட் இருக்கு, பாத்தீங்களா இல்லையா? ஆமா. இல்லைங்க, நீங்க ஒரு எப்பாவது ஒரு நோட்ஸ். இப்போ எடப்பாடி பேசுறாரு, எடப்பாடி ஆல்மோஸ்ட் வாரத்துல 3 நாள் உட்கார்ந்து மீடியா கிட்ட இருந்து கேள்வி எடுக்கிறார். அவர் கையில வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் பேப்பர்ல ரெஃபர் பண்றாரா? இல்லையே. சோ அரசியல் அப்படிங்கிறது வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கடுமையான கேள்விகளை சந்திக்க தயாராக இருக்கணும். இப்போ ஒண்ணு மட்டும் சொல்றேன், என்டிடிவி போனாங்க கான்ஃபரன்ஸுக்கு அப்புறம், அவங்களுடைய லோக்கல் சென்னையில் நடந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம். ஏன் இன்டர்வியூ கொடுக்க கூடாது? நான் இது 3-4 கேள்வி மட்டும் கேளுங்க, நான் பேசிட்டு போறேன், ரொம்ப லென்த்தியாலாம் வேண்டாம், ரைட்டா? என்ன கேள்விகள்ங்கிறது நாங்க முன்னாடியே சொல்லிடுறோம். ஏத்துட்டு இருப்பாங்க, ஏன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய ஸ்கூப் அது. எந்த டிவி இந்தியா டுடே கூட போயிட்டு வந்தது. இந்தியா டுடே அதே மாதிரி இன்னைக்கு பிரமோத் மாதவோடைய ஒரு பேட்டி. அதாவது பிரமோத் மாதவ் வந்து விஜயை சந்திக்கும் போது ராஜ்தீப் சர்தேசாயுடன் என்ன சொன்னாரு, நான் பார்த்ததே இல்லைங்க அந்த மாதிரி. நிஜமா ஏங்க, ஒரு இவ்வளவு பெரிய சேனல்ஸ் போயிட்டு ஐயா 4 கேள்வி இல்ல 2 கேள்விக்காவது பதில் சொல்லுங்க. அட்லீஸ்ட் ஒரு இன்டர்வியூன்னு ஒரு ஃபீல் இருக்கும். உங்ககிட்ட நாங்க என்ன பேசணுங்கிறத இன்னொரு ஆளு கேட்டு அதை வந்து நாங்க சொல்லுவோம்னா என்ன அபத்தமாக இல்ல? மக்கள் இவருக்கு வாக்களிக்கணும்னு விரும்புறாங்கன்னா காட் பிளஸ் தம், அவ்வளவுதான். வேற ஒண்ணும் சொல்றதுக்கே இல்லை. என்ன பண்ண போறான்னு இது வரைக்கும் சொல்லல. அறிக்கை வரும் பாருங்க. ஆமா, அப்போ தேர்தலுக்கு 1 மாதத்துக்கு முன்புதான் இவர் என்ன செய்ய போகிறார் மக்களுக்கு. 1.5 வருஷமா கட்சி நடக்குது, 2 வருஷமா கட்சி நடக்குதா இல்லையா? நடக்குதா இல்லையா? என்ன பண்ண போறான்னு சொல்லல. எப்படி இந்த ஊழலை ஒழிப்போம், எப்படி ஒழிப்பீங்க? ரைட்டா? மக்கள் நலனுக்கு என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ அதெல்லாம் செய்வோம். எப்படி என்ன செய்ய போறீங்க? தேர்தல் அறிக்கை வரும், காத்துட்டு இருங்கன்னாக்கா 2 வருஷமா நீங்க ஒண்ணுமே சொல்லலையே. அதிமுக 2000 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிச்சு. உடனடியா திமுக அவங்களும் 2000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி காப்பி பேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு என்ன பண்றது? அதே ஸ்ட்ராட்டஜியை வந்து இவங்க பண்ணிட்டாங்கன்னா, இவங்க இருக்கக்கூடிய இவங்க இருக்கக்கூடிய அதிகாரத்தை வச்சு விஜய் சொல்லக்கூடியதை இவங்க உடனடியா இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்கன்னா கரெக்ட். அதனால 2 வருஷமா கட்சி நடத்தி ஏன் நாங்கள் தான் மாற்றம், ஏன் இந்த இரு பெரும் கட்சிகளுக்கு நான் மாற்று என்று நான் சொல்ல மாட்டேன். தேர்தல் வரட்டும்,
தேர்தலுக்கு 1 மாசம் முன்னாடி நான் சொல்றேன் 5000 ரூபாய் கொடுப்பேன் 10,000 ரூபாய் கொடுப்பேன்னு போடுவாரா? ஏன்னா இவங்க 2000 ரூபாய் கொடுக்குறாங்க. இப்ப 2000 ரூபாய் அவர் அறிவிச்சாருன்னா அதுல இம்பாக்டே இருக்காது. ம். அட்லீஸ்ட் 3000 4000 போகணும். இது ரொம்ப ஒரு வினோதமாக இருக்கிறது, வருத்தம் அளிக்கிற மாதிரி இருக்கு. அதிமுகவை பத்தி இன்னைக்கு பேசுறாரு. ஏற்கனவே பழைய டெலிட் செய்யப்பட்டவர்கள் பற்றி நம்ம ஏன் பேசணும்? நம்மளுடைய போட்டி டிவிகே வர்சஸ் டிஎம்கே தான் அப்படின்னு சொல்லி திரும்பியும் வந்து பதிவு பண்றாரு. இல்ல அதுதான் எங்கேயோ அவர் திமுக வெற்றி பெற வேண்டும் என்று ஒரு ஃபீலிங் இருக்குதோ அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கு. ஏன்னா திருப்பி திருப்பி என்ன சொல்றாரு, திமுகவை வீழ்த்த வேண்டும், திமுகவை வீழ்த்த வேண்டும். ஆனா அவர் டார்கெட் பண்றது ஃபுல்லா ஆன்டி டிஎம்கே ஓட்டு தான். புரியுதுங்களா? நீங்க நீங்க இவ்வளவு நாள் திமுக ஓட்டு போட்டீங்க, எங்களுக்கு ஓட்டு போடுங்க, நாங்க வந்து இதை செய்யறோம் அதை செய்யறோம், அந்த மாதிரி இல்லையே. அவர் திமுக தீய சக்தி, திமுக போடாதீங்க, திமுக ஒழிக்கப்பட வேண்டிய, ஆட்சியிலிருந்து நீக்கப்பட வேண்டிய கட்சிங்கிறார். ரைட்டா? பட் அது திமுகவுக்கு மறைமுகமாக உதவக்கூடிய வகையில் தான் இருக்கிறது. ஏன்னா அண்ணா திமுகவை விட லாஸ்ட் 50 வருஷமா பாத்தீங்கன்னா அண்ணா திமுக தான் திமுகவை விட ஆட்சி காலத்தில் அதிகமா இருந்திருக்காங்க. அந்த கட்சி டெலிட் செய்யப்பட்ட கட்சின்னு எந்த அடிப்படையில அவர் சொல்றாரு? இன்னைக்கு சட்டப்பேரவையில 66 எம்எல்ஏக்களோட வந்தாங்க, இப்ப 61 எம்எல்ஏ வாட் எவர். கரெக்டா? பிரதான எதிர்கட்சி அதுக்கு என்ன அடிப்படையில அவர் டெலீட் பண்ண கட்சிங்கிறாரு? ஒரு பஞ்சாயத்து தேர்தலில் கூட நிற்காத ஒரு நபர், ஒரு கட்சி நிற்காத ஒரு கட்சி பிரதான எதிர்கட்சியையும் கிட்டத்தட்ட 75 இடங்களில் வென்ற அந்த கூட்டணி கட்சியினுடைய தலைவரையும் டெலீட் செய்யப்பட்ட கட்சின்னு எந்த அடிப்படையில சொல்றாரு? அதனாலதான் அவர் ஒரு உதாரணம் சொல்றாரு. அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா அவங்க எல்லாம் மறந்துட்டாங்க அப்படிங்கிறாரு. எப்படி மறந்தாங்க? ஏங்க ஒரு டயலாக், ஒரு மோனோலாக் கொடுக்கும்போது நீங்க கேள்வி கேட்கறதுக்கே வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறீங்களே. நான் யாரையும் சந்திக்க மாட்டேன், நான் 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்துட்டு போயிடுவேன், அவ்வளவுதான். நீங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் என்னால பதில் சொல்ல முடியாது, இன்டர்வியூ நான் கொடுக்க மாட்டேன், எனக்கு ஓட்டு போடுங்க, என்ன உங்களுக்கு செய்ய போறேங்கிறது தேர்தல் முன்னாடி வரைக்கும் சொல்ல மாட்டேன், ஓட்டு போடுங்க. இது எப்படி நியாயம்? நீங்க ஆனா எக்ஸ்பீரியன்ஸ் அடிப்படையில் இதை சொல்றீங்க சார். ஆனா இன்னைக்கு நீங்க பார்த்திருப்பீங்க, நல்ல வரவேற்பு, மக்கள் மத்தியில் பெண்கள் வரவேற்பு எல்லாமே இருக்கு. அப்போ மக்கள் இதை எப்படி பார்க்கறாங்க? இங்க பாருங்க, ஓட்டு போட மாட்டாங்கன்னு நான் சொல்லவே இல்லையே. கணிசமான வாக்குகள் அவருக்கு கிடைக்கும். அது வருந்தத்தக்க ஒரு நிகழ்வு. ஏன்னா எந்த ஒரு உழைப்பும், பெரும் அளவுல உழைப்பும் போடாமல், எந்த ஒரு கிளாரிட்டியும் இல்லாமல் என்ன செய்ய போகிறார்? விஜய்க்கு கிளாரிட்டி இல்ல அப்படிங்கிறீங்க. அவர் என்ன சொல்றாரு? தீய சக்தி தூய சக்திங்கிறாரு. பொய்யை மட்டுமே அடிப்படையா வச்சு இந்த ஆட்சி வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காரு. எம்.கே. ஸ்டாலின் அவர் சொல்றாரு. இந்த பக்கம் அதிமுகவை விமர்சிக்கிறாரு. இதுக்கு மேல என்ன கிளாரிட்டி? ஒரு நிமிஷம். மறைமுகமாவோ எந்த ஒரு வழிவகையிலயோ நான் வந்து டீலிங் போட மாட்டேன், நேரடியோ மறைமுக கூட்டோ இல்ல அப்படிங்கிறது பிஜேபி சொல்லிட்டாரு. எல்லாமே கிளாரிட்டியா இருக்கே, பக்கா பிளானா இருக்கே. இதுக்கு மேல என்ன வேணும்? ஒரு நிமிஷம். தமிழ்நாட்டுல யாராவது திமுக ரொம்ப நல்லவங்க, அண்ணா திமுக தங்கமானவங்க நினைச்சிட்டு ஓட்டு போடுறாங்களா? நோன் டெவில், ஆங்கிலத்துல சொல்றதுன்னா நோன் டெவில். அவங்கள பத்தி நமக்கு தெரியும், இதெல்லாம் இருக்கும், ஊழல் இருக்கும், இது இருக்கும், ஆனா ஏதோ ஓடிட்டு இருக்கு வண்டி. அந்த பேசிஸ்ல தான் இந்த வாட்டி இவங்க கொள்ளை அடிச்சுட்டாங்க, அவங்கள தூக்கி போட்டுடலாம், அவங்கள அடுத்த ஆளை கூப்பிடலாம். அவங்க ஒரு 5 வருஷம் போன அப்புறம் இவங்களை தூக்கி போட்டுட்டு பழைய ஆளுகளே கூப்பிட்டுடலாம். இதுதான் வந்து தமிழ்நாட்டினுடைய இது. பெருசா நீங்க போய் மக்கள்கிட்ட கேளுங்களேன், தூய்மையான சக்தி திமுகவும் அண்ணா திமுகவும் கேளுங்க, யாருமே தூய சக்தின்னு சொல்ல போறது இல்ல. எங்க இப்ப இன்கம் டாக்ஸ் கேஸ் வந்துச்சு இல்ல, என்ன கேஸுங்க? இன்கம் டாக்ஸ் கேஸ் 2 வாரம் முன்னாடி வந்துச்சு இல்ல, என்ன கேஸ்? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. ரெய்டும் போது பல கோடிகள் பெற்றதாக ஒப்புக்கொண்டதால் அவர்களுக்கு அந்த அபராதம் விதிக்கப்பட்டது. கரெக்டா? அதுதானே கோர்ட்ல போட்டு அப்பீல் போட்டு அந்த அப்பீல் ரிஜெக்ட் ஆகி எல்லாம் ஆயிருக்கு. இப்போ நீங்க என்ன பேசிஸ்ல அவங்க எல்லாம் ஊழல்வாதிகள், அவங்க எல்லாம் மோசமானவங்க, நாங்க தூய சக்தி, யாரு ஆதவ அர்ஜுனாவை சொல்றாரா தூய சக்தின்னு? எனக்கு உண்மையாவே எனக்கு புரியலைங்க. மக்கள் செங்கோட்டையன் அண்ணா திமுக ஊழலுங்க, கரெக்டா? ஊழல்வாத கட்சி. ஆனால் செங்கோட்டையன் புனிதமானவர். அதே அண்ணா திமுக 50 வருஷத்துக்கு மேல இருந்திருக்கிறவர். ஜெயலலிதாவே குறிப்பிட்டு சொல்றாரு, ஜெயலலிதாவை மறந்துட்டாங்க, என்னுடைய ரோல் மாடல் கருணாநிதி, ஜெயலலிதா, எம்ஜிஆர் இவங்களாம் தான் சொல்லி சொல்றாரு.
இல்ல வாரம் உங்களுக்கு ஒரு புரியலையா ரோல் அவர் மாடல் எதை லிஸ்ட் நோக்கி வந்து அவருடைய அரசியலை வந்து கட்டமைக்கிறார் அப்படின்னு? நீண்டுகிட்டே இருக்குங்க. ம். நீண்டுகிட்டே இருக்கு. இந்த லிஸ்ட் ஆஃப் இவங்க வந்து பெரிய ஐடல்ஸ் வந்து வேலு நாச்சியார்ல இருந்து, அஞ்சுகம் அம்மாள்ல இருந்து, அதுக்கப்புறம் அப்படி வந்து 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 அப்புறம் கலைஞர் வந்து ஜெயலலிதா எம்ஜிஆர் புடி கொடுக்க வந்து மாட்டேங்குது உங்களுக்கெல்லாம். சீனியர் ஜேர்னலிஸ்ட், அரசியல் விமர்சகர்லாம் புடி கொடுக்க மாட்டேங்குது. அவர் என்ன சொல்ல இல்லங்க. வராருன்னு. நான் யங்ஸ்டர் என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க சொல்ல சார். வராரு ஜென்சி கிட்ஸ் புரிஞ்சுக்கிட்டாங்க சார். ஜென்சி கிட்ஸ் புரிஞ்சுக்கிட்டாங்க. ம். எங்கள மாதிரி அறிவு கம்மியா இருக்கிறவங்களுக்கு அது புரியல. எங்களுக்கு யாராவது விளக்குனா நாங்க கத்துக்க தயாரா இருக்கோம் சர்மா. நான் வந்து எனக்கு வந்து இதுதான் விஜயுடைய திட்டங்கள். இப்படிதான் அதுக்கு படம் வரப்போகுது. இப்படிதான் அவர் வந்து செய்ய போறாரு. ம். இதெல்லாம் மக்களுக்கு செய்யவாரு. இதெல்லாம் இப்படிதான் சிஸ்டமா மாத்த போறாரு. ம். நாங்க எனக்கு சொல்லாதீங்க. நாங்க கேட்கறதுக்கு தயாராக இல்ல. நான் ரெடி ஓட்டு போடுறேன் விஜய்க்கு. என்ன ம். பண்ண போறாருன்னு சொல்லுங்க. ம். இது வரைக்கும் சொல்லலையே. ம். திமுக மோசமான கட்சி. அது எல்லாருக்கும் தெரியுங்க. ம். திமுக மோசமான கட்சின்னு தெரிஞ்சுதாங்க ஓட்டு போடுறாங்க. ம். இந்த தடவை அதிமுக மாத்தி ஓட்டு மோசமான போடுங்களேன் கட்சின்னு தெரிஞ்சுதாங்க ஓட்டு போடுறாங்க. அப்படிங்கிறாரு அவரு. இந்த தடவை மாத்தி ஓட்டு போடுங்களேன் அப்படிங்கிறாரு. என்ன செய்வீங்க ஐயா? ஐயா நீங்க அது கூட சொல்ல மாட்டேன்னா எப்படி ஐயா நியாயம்? நான் என்ன செய்ய போறேன் மக்களுக்கு? எப்படி இந்த மாற்றத்தை கொண்டு வர போறீங்க? அத சொல்லணும்ல. சரி பனையூருக்கு நீங்க உங்களை கூப்பிட தூய சொல்றேன் சார். பனையூருக்கு உங்களை கூப்பிட சொல்றேன் சார். அப்புறம் நானும் போய் ஒரு போட்டோ எடுத்துட்டு போடலாம். என்ன சொன்னாருன்னு வந்து சொல்லுங்க சார். என்ன சொன்னாருன்னு அதுக்கப்புறம் சர்மா நீங்க என்ன ஒரு இன்டர்வியூ எடுங்க. நான் வந்து உங்ககிட்ட சொல்றேன். இந்த ம். மாதிரி காப்பி நல்லா இருந்துச்சு. டீ குடுத்தாரு. அதுக்கப்புறம் நல்லா பேசுனோம். 1 மணி நேரம் பேசுனோம். அவர் நல்லா தமிழ்நாடு வந்து அவர் முழு வெற்றி பெறுவார் என்று நம்பிக்கை தெரிவித்தார். அப்படின்னு ஒரு ராஜ்மோகனுக்கு 2 நான் இதை போட்டோ. அனுப்புறேன். புசி ஆனந்துக்கு அனுப்புறேன். கண்டிப்பா வந்து இதை பார்ப்பாங்க. பார்த்துட்டு நல்ல முடிவு எடுக்கட்டும். நான் ரெடி. நான் போய் பனையூருக்கு போய் ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டு நானும் போட்டுக்கிறேன். அவ்வளவுதான். பட் சர்மா நீங்க ஒரே ஒரு கேள்விதான். ஒரு புது கட்சி இந்தியாவுல ஒரு இடத்துல சொல்லுங்க. ஒரு புது கட்சி மீடியாவை சந்திக்க மாட்டேன், இன்டர்வியூவை கொடுக்க மாட்டேன்னு சொல்ற ஒரு கட்சி புது கட்சி சொல்லுங்க. ம். மோடி இப்ப பண்ணிட்டு இருக்காருன்னா மோடி பிரதமர் ஆயிட்டாருங்க. சிஎம் இருக்கும்போது கூட பிரஸ் சந்திப்பாரு. ம். இப்போ கூட ஸ்கிரிப்டட் இன்டர்வியூ பண்றாரு, செட்டப் இன்டர்வியூ பண்றாரு. இப்பதான் உங்களுக்கு நேஷனல் மாம்பழம் மீடியா பிடிக்குமா? பார்த்திருக்காரு. ஆப்பிள் அடுத்து பிடிக்குமா? தமிழ்நாடு மீடியாவை பார்க்க வருவாரா இருக்கும். தமிழ்நாடு மீடியால இதே மாதிரி போய் போட்டோ எடுத்துட்டு போடுவாங்களா? தெரியல. இன்னைக்கு புதிய தலைமுறை, நாளைக்கு தந்தி டிவி, நாளான்னைக்கு நியூஸ் 18 எல்லாரும் போயிட்டு ஒவ்வொருத்தரா போட்டோவா பிடிச்சு போடுவாங்களா? இல்ல நான் கிண்டலுக்காகவோ எதுவும் கேட்கலைங்க. இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? இஸ் இட் ஃபேர்? நான் சந்திக்க மாட்டேன். என்ன பண்ணுவேன் நான் சொல்ல மாட்டேன். அப்பப்போ ஸ்பீச் கொடுப்பேன். இந்த ஸ்பீச்சை கேட்டு எனக்கு ஓட்டு போடுங்க. ஓட்டு கிடைக்கும். நான் கிடைக்காதுன்னு நான் சொல்லல. ஆனால் அது துரதிர்ஷ்டவசமான ஒரு ஒரு நிலைமையாகத்தான் நான் பார்ப்பேன். ஏன்னா ஒரு கிளாரிட்டி இருக்கணும். ஒரு மக்களை சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்கணும். கடுமையான உழைப்பு இருக்கணும். அண்ட் கேள்விகளுக்கு எதிர்கொள்ளணுங்க. ஒரு அரசியல் கட்சி தலைவர் கேள்விகளை எப்போ அவங்க சொல்லுவாங்க? இருங்க திரு மு க ஸ்டாலின் எடுத்துங்க. இன்னைக்கு வந்து மு க ஸ்டாலின் மீடியா வந்து அதிகமா சந்திக்கிறது இல்லை. எக்ஸப்ட் அந்த 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 இது சீட்ல எழுதிட்டு அவங்க கேட்கிற கேள்விக்கு லைனா வந்து சொல்லிட்டு போயிடுவார். பட் ஒரு காலத்துல அவர் இளைஞர் அணி தலைவரா இருக்கும் போதோ இல்ல சென்னை மேயரா இருக்கும் போது எத்தனையோ முறை சந்திச்சிருக்காரு. எத்தனையோ முறை கேள்விகளை எதிர்கொண்டிருக்காரு. மோடியும் அதே மாதிரி தாங்க. அதே அந்த டைம்ல இப்ப நான் புதுசா வரேன். நான் யாரையும் சந்திக்க மாட்டேன். நான் எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல மாட்டேன். ஆனா எனக்கு ஓட்டு போடுங்கன்னா ஹவு இஸ் இட் ஃபேர்? அவ்வளவுதான் நான் கேட்கிறேன். ஓகே சார். இது மக்கள் நியாயம் என்று நினைத்தால் மக்கள் அவருக்கு ஓட்டு போடட்டும். பரவாயில்ல. ஓகே ஓகே. நான் நம்ம அவர் சொன்னாங்க நான் ஓட்டு போடுறதுக்கு ரெடியா இருக்கேன். அவர் என்ன பண்ண போறாரு, எப்படி பண்ண போறாருன்னு சொன்னா இது வந்து ஒரு கோவத்திலயோ ஒரு காழ்ப்புணர்ச்சியிலயோ எதுவுமே இல்லை. எனக்கும் ஒரு ஆல்டர்னேட்டிவ் இருக்க வேண்டும். தமிழ்நாட்டில் ஒரு மாற்று உருவாக வேண்டும். இந்த 2 பெரும் கட்சிகளுக்கு எனக்கும் ஆசை. பட் the cure should not be worse than the disease. நோயை விட அதனுடைய ட்ரீட்மெண்ட் வந்து இன்னும் மோசமா இருக்கக்கூடாதுங்கிற கவலை. ஓகே சார். பொறுத்திருந்து பார்ப்போம். நிறைய அரசியல் நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு. பொறுத்திருந்து நன்றி, பார்க்கலாம் என்ன நன்றி நடக்குன்னு சொல்லி நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி நன்றி. தேங்க்யூ. கூலா சோரா ரியல் லெமன் ஜூஸ் சேர்க்கப்பட்ட லயன் நன்னாரி சர்பத். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.